ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். என்ன மாத ராசி பலன் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் 8வது மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த 8வது மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. 8வது மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக 9வது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 9வது மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது. ஆங்கில மாதத்தில் 2024 9வது மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாத பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா, கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிகளுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மிதுனத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ கடக ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மற்ற 8 மாதங்களை காட்டிலும் இந்த 9வது மாதமான செப்டம்பர் மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லலாம். காரணம் என்னன்னா, இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பல சிறப்பான விஷயங்கள் தான். செப்டம்பர் மாதம் உலக மாதம் என்று தான் பெரும்பாலுமே சொல்லப்படுது. செப்டம்பர் மாதத்தில் உலக சிறப்பு தினங்கள் நிறைய வரும். அது மட்டும் இல்லாமல் தெய்வீகமான மாதம் என்று கூட சொல்லலாம். தெய்வீகத்தை விட உலக மாதம் என்று தான் நிறைய சொல்லப்படுது. அப்படி சொல்லப்படுறதுனால செப்டம்பர் மாதம் என்னென்ன சிறப்பு தினங்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு தினங்களை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குங்க. செப்டம்பர் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சர்வதேச தேங்காய் தினமாக சொல்லப்படுது. செப்டம்பருடைய முதல் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சர்வதேச கழுகுகள் விழிப்புணர்வு தினமாக சொல்லப்படுது. செப்டம்பர் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சர்வதேச கருணை தினமாக சொல்லப்படுது. செப்டம்பர் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலக எழுத்தறிவு தினமாக சொல்லப்படுது. செப்டம்பர் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலக தற்கொலை தடுப்பு தினமாக சொல்லப்படுது. செப்டம்பர் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெற்கு தெற்கு ஒத்துழைப்பு ஐக்கிய நாடுகள் தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனைத்துலக மக்களாட்சி நாளாக கருதப்படுது. செப்டம்பர் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலக ஓசோன் தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலக தண்ணீர் கண்காணிப்பு தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலக அமைதி தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைக்கேல் பாரடா பிறந்த தினமாக கருதப்படுது. அதே நாள் உலக கார் இல்லாத நாள் என்று சொல்லப்படுது. செப்டம்பர் 27 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலக சுற்றுலா தினமாக கருதப்படுது. செப்டம்பர் 28 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசுமை நுகர்வோர் தினமாக கருதப்படுது. அதே நாள் உலக ரேபியஸ் தினமாகவும் சொல்லப்படுது. செப்டம்பர் 29 சர்வதேச காப்பி தினமாக சொல்லப்படுது. செப்டம்பர் கடைசி வாரம் உலக கடல்வாழ் பாதுகாப்பு தினமாக சொல்லப்படுது. செப்டம்பர் கடைசி ஞாயிறு உலக இதய தினமாக கருதப்படுது. இப்படி செப்டம்பர் மாதத்தில் உலக தினங்கள் நிறைய வருது. அதனாலவே செப்டம்பர் மாதம் உலக மாதம் என்று சொல்லலாம். ஸோ செப்டம்பர் மாதத்தில் கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து இந்த மாதிரி தான் இருக்கும் என்று சொல்லப்படுது. அந்த தலையெழுத்து தான் இப்போ இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். கடக ராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதம், பூஷம், ஆயுள்யம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராசியில் சுக்கிரன் வகரத்தோடு இருக்கிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாரு. தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் சனி வகரத்தோடு இருக்கிறாரு. தொழில்ஸ்தானத்தில் குரு ராகு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் கிரகநிலைகளானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் கடகராசிக்காரங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன். தெளிவாக உங்களுக்கான பலனை நோட் பண்ணிக்கோங்க. கடின உழைப்பால் வளர்ச்சி அடையக்கூடிய உங்களுக்கு மற்றவர்களுடைய இடையூறுகளையும் சாதகமாக்கி கொள்கிற மாதிரி இந்த செப்டம்பர் மாதம் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. செப்டம்பர் மாதம் பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது நன்மை தரும். எதை பேசினாலும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நன்மை தரும். ராஜாங்க ரீதியிலான காரியங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும்.
வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். பொருள் சேர்க்க கூட உங்களுக்கு உண்டாகும். சிற்றின்ப செலவுகள் அதிகமாக அதிகரிக்கும். நண்பர்களுக்கு உதவிகள் செய்யறது பூர்த்தியாகும். பணவரவு திருப்தி தரும். வீண் பழி ஏற்படலாம், அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் தொழில் வியாபாரம் மெத்தனமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூல்வதில் ஆறுதல் தரும். வியாபாரம் தொடர்பாக காரியங்களில் கூடுதல் கவனம் தேவை. ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உத்தியோக ரீதியாக வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்குது. அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறங்கூறாமல் இருக்கிறது நன்மை தரும். உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்து கொள்ளும், இல்லைனா களவு போர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும், தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும். கடகராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதம் தொழில் உத்தியோகத்தில் அவ்வளவா நல்லதாகப்படலை. அப்புறம் உங்களுக்கு குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை தரும். அதனால் மனவிட்டு கடகராசிக்காரங்க பேச வேண்டியது நல்லது. பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்வது நல்லது. உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்புகள் போகலாம். அதனால் உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்தாமல் உங்கள் கருத்துக்களை நீங்களே வைத்துக்கிறது நல்லது. பெண்களுக்கு கூட பணவரவு திருப்தி தரும். வீண் பேச்சை குறைப்பது நன்மை தரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருக்கிறது நல்லது. மனதில் மகிழ்ச்சி உண்டாகபடியான நிகழ்ச்சிகள் நடக்கும், அதை ஏற்றுக்குங்க. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவீங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் சேரும். மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். தொண்டர்களுடைய பாராட்டு பெறுவீங்க. மாணவர்களுக்கு கூட கல்வியில் முன்னேற்றம் அடைய அதிக கவனத்தோடு பாடங்களை படிக்கணும். ஸோ கடகராசிக்கார மாணவர்கள் கவனமாக பாடங்களை படிக்கிறது நல்லது. ஸோ இப்படி செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் நட்சத்திர வாரியாகவும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, எக்ஸ்பிளைன் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க. புனர்பூசம் 4ஆம் பாதம், இதில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும். பணவரவு திருப்தி தரும். மனக்குழப்பம் நீங்கும். மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலைகள் குறையும். சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். காரியங்களை சாதிப்பீங்க. சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. இந்த மாதிரி பாசிட்டிவாக தான் இனி இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தாள்கள் நன்மையாக இருக்கும். கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையும் எளிதாக தீர்த்து விட முடியும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். பார்ட்னர்களோடு ஒத்துழைப்போடு வியாபாரத்தை விரிவாக்க செய்ய முற்பட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்டம்தான். அப்புறம் ஆயுள்ய பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த வரக்கூடிய செப்டம்பர் மாதம் கடிதம் மூலம் வரக்கூடிய தாள்கள் நல்ல தாள்களாக இருக்கும். வரவேண்டிய பணம் சேரும். கஷ்டங்கள் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை தரும். எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வேணும். அப்படி இருந்தால் தான் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சக்ஸஸ் ஆகும். அதனால் ஆயுதத்தில் பிறந்த கடகராசிக்காரங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செயல்படுங்க. இதெல்லாம் தாங்க நட்சத்திர வாரியாக கடகராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள். ஸோ கடகராசிக்காரங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆதிபராசக்திக்கு வேப்பிலை மாலை அணிவித்து தீபமேற்றி வணங்கி வரணும். இதை செய்திங்கன்னா போட்டிகள் விலகும், மனதைரியம் அதிகரிக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை கடகராசிக்காரங்க மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த பரிகாரத்தை எல்லா நட்சத்திரக்காரங்களும் செய்யலாம். உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு இந்த பரிகாரத்தை செப்டம்பர் மாதம் செய்தால் கரெக்டாக இருக்கும் என்று ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமை புதன் வெள்ளி. சந்திராஷ்டம தினம் 1/27/28. அதிர்ஷ்ட தினம் 20/21/22. ஸோ உங்களுக்கு செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கடகராசியாக இருந்ததுன்னா இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.